உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்ம டவுனில் பண்ணிட்டு இருக்கிற இந்த பில்டிங்கில் இன்றைக்கி அந்த சென்ட்ரிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த சென்ட்ரிங் என்ன மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்பேன், ஜாக் அண்டு பிளாங்க்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சப்போர்ட்டிங்லாம் பண்ணுறோம். இந்த பில்டிங் வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் பில்டிங். இதில் பெட்ரூம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16x16. அதே மாதிரி ஹால் வந்து 26x16. இந்த மாதிரி ஸ்பேன் வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருக்கிறனால அப்புறம் காங்கிரீட் திக்னஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேன் ஜாக் வச்சு தான் இந்த சென்டரிங்கை பர்ஃபெக்டாக அடிக்கிறோம். அதே மாதிரி லெவல்ஸ் எல்லாமே பக்காவாக நம்ம ரெடி பண்ணி 12 ஃபீட் ஸ்லாபுடைய பாட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் சென்ட்ரிங் நம்ம அந்த காலம் எல்லாமே அந்த ஸ்லாபுடைய அதாவது பீம் பாட்டத்துக்காக நம்ம நிறுத்தி க்யூரிங்கெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஒர்க்கு ப்ராப்பராக நல்லா வரணும் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இந்த ஷீட், ஸ்பேன், ஜாக், பிளாங்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நியூவாக ப்ரொவைட் பண்ணி இந்த சென்டரிங்கை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்கிறோம். அதே மாதிரி தான் லேபர், நல்ல ஸ்கில்டு லேபர், ஒர்க்கில் ஸ்கில்டாக இருக்கிறவங்கள வச்சு நம்ம அந்த ஒர்க்கு பண்ணும்போது அது ரொம்ப ப்ராப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். இது ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படிங்கிறனால இந்த பிரிக் ஒர்க் எல்லாமே ரூம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தான் அதுக்கு வந்து பிளான் பண்ணுறோம். ஏன்னா இதோட வால்யூம் ஆஃப் காங்கிரீட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரனால மேனுவலாக பண்ணும்போது ஒரு 1 டே அப்படிங்கிறது ரிஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம இந்த காங்கிரீட்டை பொறுத்தளவுக்கு ஆர்எம்சி தான் போடுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சென்ட்ரிங் ஆக்சுவலாக ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னும் முடியல. ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி பிஃபோர் காங்கிரீட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு, ஏன்னா சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். சப்போர்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா, வேறு எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். கேப் இல்லாமல் சென்ட்ரிங் அடிச்சுக்கிறோமா, லெவல் பக்காவாக அடிச்சிருக்கிறோமா, அதே மாதிரி அதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீட்டாக ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோமா, கவர் பிளாக் பர்ஃபெக்டாக வச்சுருக்குறோமா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வால்யூம் ஆஃப் காங்கிரீட்டை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்எம்சி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அண்டு டெக்னிக்கலாக பிஃபோர் காங்கிரீட் பண்ணணுமோ அது எல்லாமே ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த காங்கிரீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம்.